உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க அத்தைக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே ராணிக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வீட்ல இருக்கிற எல்லாரையும் நம்ப வச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ராணி மூஞ்சி போன போக்க பாக்கணுமே, அத நினைக்க நினைக்க மனசுக்குள்ள சிம்லா, டார்ஜிலிங், காஷ்மீர்னு மொத்தமா ஒரு இடத்துல இருந்தா எப்படி குளுகுளுன்னு இருக்குமோ அந்த மாதிரி மனசுக்குள்ள ரொம்ப குளுமையா இருந்ததுங்க. ஆனா நம்ம சைடுல அத்தைக்கும் மனோக்கும் தான் எப்படிடா இதெல்லாம் நடக்குதுன்னு குழப்பமா இருந்திருக்கும் இல்லையா லாரா? அவங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது. என்ன லாரா சொல்றீங்க? தமன்னா, தமன்னா, நீ ஒரு ரூம்ல இருக்கியான்னு போய் பார்த்தோம். அங்க ஆளையே காணோம். சரி, இங்கதான் இருப்பேன்னு நினைச்சேன். கரெக்டா இங்கதான் இருக்க. அம்மாடி, நீங்க மட்டும் எங்க கிட்ட வந்து இந்த திட்டத்தை பத்தி எதுவும் சொல்லாம இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. நீங்க போட்டது பக்கா பிளான். அத்தை ரூமுக்கு லாரா போயிருக்காளா? ஒண்ணுமே புரியலையே. நான் அவங்க ரூமுக்கு போயிருந்தேன். அப்ப என்ன நடந்துச்சுன்னா, லாரா அக்காவுக்கும் மனோவுக்கும் குழப்பம் வராம இருக்கிறதுக்காக வேற மாதிரி மாத்தி சொல்லிருக்காளே. பரவாயில்ல. அம்மாடி, லாரா, நீங்க காலையில ராணிக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் மறக்கடிக்க செஞ்சிட்டீங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி அவ கையாலேயே மனோவோட அப்பாவை கொலை பண்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டுட்டீங்க. அதெல்லாம் சூப்பர் தான். ஆனா நடுவுல அந்த தர்ஷினி ஏதோ கையில வாட்ச் அது இதுன்னு என்னென்னமோ உளறாளே, அதுதான் என்னன்னு புரியல. அத்தை, அவ ஒள்ளறான் தான் நீங்களே சொல்றீங்கல்ல, அப்புறம் என்ன, விடுங்க அத்தை. ஏதோ கன்ஃபியூஷன்ல கத்திட்டு இருந்திருப்பா, அததான் யாருமே கண்டுக்கலையே. அதுவும் கரெக்ட் தான். லாரா, தமன்னா உங்களை பத்தி சொன்னப்ப கூட எனக்கு பெருசா நம்பிக்கை வரல. ஆனா நீங்க செய்யறதையெல்லாம் பார்க்கும்போது உங்க மேல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வந்துருச்சு. கண்டிப்பா உங்களால ராணி வயத்துல இருக்கிற குழந்தைய மட்டும் இல்ல, ராணியையும் சேர்த்து கொள்ள முடியும்னு நான் பரிபூர்ணமா நம்புறேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா நீங்க அதையும் முடிச்சிடுங்க. எங்களுக்கெல்லாம் நிம்மதியா இருக்கும். டோன்ட் வரி, நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும். சும்மா வேடிக்கை மட்டும் பாருங்க. நீங்க நினைச்சதை தாண்டி நினைக்காதது கூட நடக்க போகுது. ஏய் தமன்னா, சொல்லுங்க அத்தை. அவங்க ஸ்பெஷல் கெஸ்ட், அவங்களுக்கு ரூம் எல்லாம் நல்லா ரெடி பண்ணி கொடுத்தியா? அது ஒண்ணு இல்லம்மா, ரொம்ப நாளா யூஸ் பண்ணாத ரூமா, அதனால கொஞ்சம் டஸ்ட் கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி இருக்கும். அத கிளீன் பண்ணாலா இல்லையா தெரியல. கபோர்ட் எல்லாம் ரொம்ப மோசமா இருந்துச்சு, அதெல்லாம் கிளீன் பண்ணியா? தமன்னா, லாராவுக்காக வாங்கின பச்சை முட்டை, பால் எல்லாமே கபோர்ட்ல தான் இருக்கு. இப்போ அக்கா அதை பார்த்து கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்றது? ஐயோ, இவ முகம் என்ன இப்படி மாறுது? இவளே காட்டி கொடுத்துருவா போல இருக்கு. இவ என்ன பண்ணுவா ஏது பண்ணுவானே தெரியலையே. வேற வழியே லட்சதப்பா, ஏதாவது செஞ்சே ஆகணும். அப்ப ராணி சொல்றதான் கரெக்ட். எல்லாரும் ஏதேதோ சொல்லும்போது கூட நம்பாம நானும் அவன் மேல சந்தேகப்பட்டுட்டேன். பாவம் ராணி.
ஆனா தாத்தா சொன்ன விஷயம் அதையும் அலட்சியமா விட்டுற முடியாது. என்னதான் நடக்குது இந்த வீட்டுல ஒண்ணுமே புரியல. கீழே தாத்தாவும் தர்ஷினியும் ராணியை பார்த்தேன்னு சொன்ன அதே டைம்ல ராணி இங்கதான் இருந்திருக்கா. ராணி கையில வாட்சும் இருக்கு. ஆனா கீழே ராணியை பார்த்தப்ப ராணி கையில வாட்ச் இல்லைன்னு தர்ஷினி சொன்னா. அப்ப ராணியை சுத்தி ஏதோ தப்பு நடந்துகிட்டு இருக்கு. இனிமே ராணியை கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். ராணி, நீ இன்னும் தூங்கலையா? ஓ, செல்போன் காணோன்னு தேடி வந்தியா? அது நான் ஒரு ஃபோன் கால் பண்ணணும். நானும் என் போன்ல இருந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் காலே போகல. அதான் உன் போன்ல இருந்து ட்ரை பண்ணலாமேன்னு மேல எடுத்துட்டு வந்தேன். என்னயா உன் நல்ல போன்ல இருந்து கால் போல, என் டப்பா போன்ல இருந்து கால் போதா? என்னத்துக்கோசரம் இப்படி பொய்யா பேசினு இருக்கிற? எனக்கு நல்லா தெரியுது நீ இன்னத்துக்கோசரம் என் போனை எத்துன்னு வந்திருக்கிறன்னு. அந்த ட்ரோன் கேமரா ஃபுட்டேஜ பார்க்க தானே நீ எத்துன்னு வந்த? ஏய் இல்ல, அது வந்து யோ என்னயா வாயிலே வடை சுட்டுன்னு இருக்கிற? இந்த ஊரை சுத்தி என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரோன் கேமரா வச்சிருக்கிற எனக்கே எங்க இருந்தோ வந்திருக்கிற தமன்னாவோட ஃப்ரெண்டு பைத்தியகாரி பட்டத்தை கொடுத்துட்டு போய்க்கிறா. தமன்னாவும் கூட இருந்து ஆமான்னு சொல்லின்னு இருக்கிறா. இப்போ நீயும் திரு திருன்னு முழிக்கிறத பார்த்தா உனக்கும் சந்தேகம் இருக்கும் போலகுதே. ஏய் ராணி, அப்படிலாம் சொல்லாத. எனக்கும் மேல நம்பிக்கை இருக்கு. ஓ ஓ, நம்பிக்கை இருந்தா அப்புறம் இன்னத்துக்கோசரம் போன் எடுத்துன்னு வந்து இத பாத்துன்னு இருக்கிற? டவுட் வந்ததுனால தானே பாக்குற? இல்ல, அது வந்து நான் சும்மா ட்ரோன் வியூ பார்க்கலாமேன்னு. இப்ப என்ன அத பாத்துட்டல, உண்மை என்னன்னு தெரிஞ்சுல. நான் மெய்யா ஆள்மேதான் சொன்னேன்னு இப்பவாவது நம்புறியா? நான் நம்புறேன். நான் உன்னை நம்புறேன் ராணி. சரி சரி கொண்டா, மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏய் இங்க பாரு, இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது யாரோ ஏதோ திட்டம் போட்டு பண்ற மாதிரியே இருக்கு. எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. இது பாரு, யார் என்ன பண்ணாலும் இந்த ராணி என்ன பண்ணுவான்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. அத்தை நான் காட்டுறேன். சும்மா ஒரு காட்டுறேனா இல்லையான்னு மட்டும் பாரு. ராணியோட கம்பேர் பண்றப்ப பொம்மி ரொம்ப இன்னசென்ட் தான். வா, இந்த ராணி சாதாரண ஆள் இல்ல. நானே அவகிட்ட ஜாக்கிரதையா தான் இருக்கணும் போல. அதோட ராணியையும் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.